ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் குருமா எப்படி பண்ண போறோங்கிறதாங்க பார்க்க போறோம். எந்த ஒரு காய்கறிகளுமே இல்லாத நேரத்தில் டக்குன்னு இந்த குருமாவை நம்ம பண்ணிடலாம். சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சிருக்கிறேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாம் லேசாக பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுமே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதோட நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த குருமா வந்து நம்ம காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது உடனுக்குடனே செஞ்சிடலாம். சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே இது சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. தக்காளியும் நல்லா இப்போ வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேங்க, கட்டி இல்லாமல். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு கடாயில் அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, 2 நிமிஷத்துலேயே கொதி வந்ததுன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஆனியன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.